மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். கிழக்கு தாம்பரத்தில் விலையில்லா மிதிவண்டி வழங்கிய 2 மண்டல தலைவர்கள், மகிழ்ச்சியுடன் பெற்று சென்ற மாணவிகள். மேல்நிலை கல்வி பயிலும் மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு செல்லும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவியர்களுக்கும், தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவியர்களுக்கும் தமிழ்நாடு அரசால் மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 25/7/2022 சென்னை நுங்கம்பாக்கம் மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 2021 முதல் 2022 வரை கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் பகுதியாக அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயின்ற 6,35,947 மாணவர்களுக்கு 323 கோடியே 3,61,042 ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் அடையாளமாக 10 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை விழாமேடையில் வழங்கினார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டுகளில் மாணவர்களுக்கு வழங்க இயலாத சூழலால் தற்போது விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் நகரம் முதல் கிராமங்கள் வரை அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மக்கள் பிரதிநிதிகளால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் இயங்கி வரும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடர்ந்து இந்த விலையில்லா மிதிவண்டிகளை மக்கள் பிரதிநிதிகள் வழங்கி வருகின்றனர். நேற்று கிழக்கு தாம்பரத்தில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் மிசிறிமல் புக்ராஜ் போரா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021-2022 ஆண்டு 11ஆம் வகுப்பு பயின்ற 184 மாணவிகளுக்கு தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் டி. காமராஜ், 5வது மண்டல குழு தலைவர் எஸ். இந்திரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். முன்னதாக பள்ளி மாணவிகள் நடத்திய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் 44வது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியில் மாநில அளவில் 14 வயதுக்குட்பட்ட பிரிவில் தனிகாஸ்ரீ 5வது இடமும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். 19 வயதிற்குட்பட்ட பிரிவில் மாவட்ட அளவில் நிவேதா முதலிடம் பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு வெற்றி கேடயங்கள் மற்றும் சுழற்கோப்பைகளை சிறப்பு விருந்தினர்கள் மாணவிகளை வாழ்த்தி வழங்கினர். மேலும் இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா, கார்த்திக், ரமணியாதி மூலம், ஜோதிகுமார் மற்றும் பள்ளி முதன்மை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். Thank you all.